தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதி இருக்கு. 4 லட்சம் இன்ட்டு 234 தொகுதியை டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு தொகுதி 10,000 ஓட்டு கூட வராது. மோடிஜி அப்படின்ட்டா போதுமா? ஓட்சோரி அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல, விட்டுட்டீங்களே வாய்ப்பை. ஸ்டாலின் அங்கிள்னு சொல்றீங்க, உங்க அம்மா அங்கே ஆண்டின்னு உட்காந்துக்குது, உங்க அம்மா ஆண்டின்னு சொல்ல வேண்டியதானே, இல்லை ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லி பேசிக்க வேண்டியதானே? அது என்ன ஆணவ போக்கு? எல்லா இடத்துலையும் விஜய், எல்லா இடத்துலையும் விஜய், எல்லா இடத்துலையும் நீ தான் நிற்க போறேன்னு தெரியும். மறந்து போய் வேற யார் பேரையா சொல்லிடுவியா? எஸ்ஏசி சோபா சந்திரசேகர் மாற்றிக்கிட்டு சொல்லுவியா என்ன? இல்லை புஷி ஆனந்த் சொல்லுவியா என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மீது முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இனிமேல் எப்படி இருக்க போகுது? அது இப்போ அரசியல் தலைவராக அவர் மாறிட்டேன்னு அவர் சொல்கிறார்ல, அவர் தான் சொல்கிறார் அரசியல் தலைவராக மாறிட்டேன்னு. அதனால் வழக்குகள்லாம் அவர் சந்திச்சு தான் ஆகணும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு அவரை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கல்ல. நிச்சயமாக அவர் நடத்தின அந்த பொதுக்கூட்டம் தான், அவர் நடத்தின கூட்டத்துக்கு வந்த கும்பல் நடந்த ஒரு சம்பவம். அதனால் வழக்கு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த வழக்கில் அவரை முதல் குற்றவாளியாக சேர்த்துருக்கிறதா சொல்கிறாங்க இல்லையா? எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா முக்கியமாக அதுக்கு அது சம்மந்தப்பட்ட அந்த பவுன்சர்ஸ் மீது தான் நடவடிக்கை எடுக்கணும். பவுன்சர்ஸ் தான் யாருன்னே தெரியல. அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஏன் வீடியோ இருக்குங்க, வீடியோ எவிடன்ஸே இருக்குது. அந்த பவுன்சர்ஸ் யாருன்னு எல்லாரையும் நிப்பாட்டி யாரா பண்ணது அந்த வேலையென்னா காமிச்சா தெரிஞ்சிடும். முகம் தெரியும், முகம் மூடிலாம் போட்டுலாம் இல்லைங்க. ஸோ அந்த பவுன்சர்ஸ்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. விஜய் மீது வழக்கு போட்டதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை? விஜய் மீது வழக்கு போட்டதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்ல வரல. இங்கே புரிஞ்சுக்கணும் நான் சொல்ல வந்தது. முதல் அவர் தான் A1 சேர்த்துருக்காங்கல்ல, அங்கே தான் எனக்கு உடன்பாடு இல்லை. விஜய் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இந்த விஷயத்தில்? விஜய் இல்லை, யாராக இருந்தாலும் நம்ம அது தப்பு தானே சொல்லி ஆகணுங்க. அது விஜய்னா மட்டும் என்ன, அது அப்படி கிடையாது. நமக்கு விஜயினுடைய அந்த கொள்கையோ அவர் கொள்கையும் கிடையாது, கோட்பாடு இல்லை. அதனால விஜயினுடைய அந்த அரசியல் நகர்வு தப்பாக இருக்குன்னு சொல்கிறோமே தவிர, இந்த சம்பவத்தில் விஜயை A1 சேர்த்துட்டு பவுன்சர்ஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு அடுத்தடுத்த கேட்டகரியில் வைக்கிறது தப்பு. தூக்கி போட்டவனா கொலை முயற்சி போடுங்க. பவுன்சர் பாதுகாக்க தான் ரைட்டு. இப்போ ஒருத்தன் அவன் ரசிகன் தான் வந்துட்டான், அவன் ரசிகனோ அல்லது வேற யாரோ அவன் வந்துட்டானா, அவனை விட நீ கடோத்கஜன் மாதிரி இருக்க, அவனை அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு ஓரமாக நிப்பாட்ட வேண்டியது தானே. தூக்கி வெளியே வீசுறது குப்பையா? அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அந்த நாய் இருக்குல்ல, அந்த தூக்கி போட்ட நாய், நான் நாய்கள் மன்னிக்கணும் என்னைய உங்கள் பேரை சொல்கிறதுனால. அந்த நாயை என்ன பண்ணியிருக்கணும், அவனை A1 வச்சுருக்கணும், அவன் மீது 307 போட்டிருக்கணும், கொலை முயற்சி வழக்கு போட்டிருக்கணும், அவனை இத்தனை நேரம் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு தற்கொலை கூட்டம் ஒன்று வருது. அந்த மாவட்ட செயலாளர் ஒரு பரதேசி ஒன்று சொல்லுது, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, சும்மா தள்ளி விட்டாங்களா? ஏடா அது பார்த்தாலே தெரியுது, தூக்கி போடுறான், குப்பை மாதிரி தூக்கி போடுறான். முட்டு கொடுங்கடா நீங்கள் விஜய்க்கு, வேணான்னு சொல்லலை. அயோக்கியத்தனமான முட்டாள்ல இருக்கு. விஜய் ஏன் அதை தடுக்கலை? ஒருத்தர் தூக்கி போடுறாங்க. இந்த விஜய்க்கு விஜய் ஒரு தற்குறி சார், ஒரு இழவும் தெரியல, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. அவர் அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே தன்னிலை மறந்துட்டார். உண்மையிலே விஜய் சரியான தலைவனாக இருந்தால், அரசியல் தலைவனாக இருந்திருந்தால், ஏன் தற்குறியை நடிகன்னு சொல்லிட்டு இருக்கோன்னா, நடிகன் தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஸ்கோல் பண்ணுற இடம் அது. அவன் தூக்கிட்டானா, தொங்குறான் கம்பியை பிடிச்சிட்டு, நீ சரியான ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், அவனை கையை பிடிச்சி தூக்கி மேலே தூக்கி அவனை கட்டி பிடிச்சி, தம்பி இப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீ சரியான தலைவனாக இருந்திருப்பேன். உன்னை கொண்டாடி இருப்பாங்க. கிடைச்ச கேப்பை வேஸ்ட் பண்ண தற்குறி இது. எங்கே சார் கிடைச்சிருக்கு? எவ்வளவு வாய்ப்புகள் வருது, எந்த வாய்ப்பையும் யூஸ் பண்ண தெரியல. இப்போ நீ என்ன நேராக வந்தவொடனே முதலமைச்சர் ஆகிட முடியுமா? ஆக முடியுமா? அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எல்லாம் அப்படியே எல்லா கட்சிகளும் பயந்து நடுங்குதான். என்ன பயந்து நடுங்குது? விளக்கு என்ன? எவ்வளோ கூட்டம் வந்திருக்கும்? எவ்வளோ சார் வந்திருக்கும்? நான் எப்படி உங்கள் கணக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். 2.5 லட்சம் பேர். ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. 4 லட்சம் பேர், 5 லட்சம் பேர், ஒரு சில பேர்லாம் பேசுகிறான் 25 லட்சம் பேர் வந்திருக்காங்க. ஏடா பரதேசி பண்ணாடைங்களா? மொத்தமே அந்த இடம் எவ்வளோ? மொத்தமே அந்த இடத்துல 1,50,000 சேர் போடப்பட்டதாக சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் நமக்கு உண்மை தெரியாது. 1,50,000 சேர் போட்டிருக்கான். நின்ன கூட்டம் 1.5 லட்சம் பேர்னு கூட வச்சுங்க. ஆக மொத்தம் 3 லட்சம். எக்ஸ்ட்ராவே ரோட்டில் நின்னா வந்தவன் போனவன் வேடிக்கை பார்த்தவங்களாம் 1 லட்சம் வச்சா கூட 4 லட்சம் பேர் தான். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதி இருக்குது. 4 லட்சம் இன்ட்டு 234 தொகுதியை டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு தொகுதி 10,000 ஓட்டு கூட வராது. அப்போ 10,000 ஓட்டு ஒரு தொகுதி வாங்கினீங்கன்னா ஜெயிச்சிட முடியுமா? முதலமைச்சர் ஆயிடலாமா? ஒரு தொகுதி குறைஞ்சபட்சம் மினிமம் 1.5 லட்சம் ஓட்டு வேணும். 1.5 லட்சம் ஓட்டு இருக்கும். அதில் 1/3 ஆஃப் ஓட்டு யார் வாங்குறோம் ஜெயிச்சவங்க. ஆக மொத்தம் ஒரு 80,000 90,000 ஓட்டு வாங்கணும் ஜெயிக்கணும்னா. சில தொகுதிகளில் 4 லட்சம் ஓட்டு இருக்கும். 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு வாங்கணும் ஜெயிக்கணும்னா. 10,000 ஓட்டு 5,000 ஓட்டு நீங்கள் ஒரு தொகுதிக்கு வாங்கினீங்கன்னா ஓட்டை பிரிப்ப.
ஜெயிப்பியா? தெருக்கோடியில் தான் நிற்ப. உனக்கு எங்கே இங்கே நாற்காலி கிடைக்கும்? உனக்கு இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் போய் தலைவர் தலைவர் என்னடா தலைவர்? உங்களுக்கு முதல்ல கொள்கை என்னன்னு சொல்லி கொடுத்தியா? கட்சியில் என்ன அறிவு இருக்குன்னு சொல்லி கொடுத்தியா? ஏன்டா அரசியல் என்னன்னு சொல்லி கொடுத்தியா? இதை வேற மாநாடுன்னு சொல்லிட்டு தெரியுறீங்க, மானங்கட்ட பயல்களா? அது பொதுக்கூட்டம்டா. அது 3.5 மணி நேரம் கூட்டம் நடத்துறது பேர் என்னங்க? மாநாடுனா வந்த தொண்டர் எல்லாருக்கும், அவன் தொண்டனா இருந்தான்னா எல்லாம் ரசிக குஞ்சுமணி. ரசிகன் என்ன பண்ணா, ரேம்ப் வாக்கில் விஜய் நடந்துட்டு திரும்பி அவர் சேருக்கு வர்றதுக்குள்ளே பாதி கூட்டம் கலைஞ்சு போச்சு. நான் போய் சொன்னேன்னா நீங்கள் வீடியோ பாருங்கள், மொத்த கூட்டம் ஆட்டு மந்த கலையிற மாதிரி கலைஞ்சு போச்சு. அப்போ அவன் என்ன எதுக்கு வந்தான்? வேடிக்கை பார்க்க வந்தான். அவன் எப்படி தொண்டனாக முடியும்? வந்தான், வேடிக்கை பார்த்தான், கிளம்பிட்டான். பார்த்து படிக்கிற தப்பு இல்லை. நம்ம போன பேட்டிலே சொல்லியிருந்தேன், உன் பேரையே நீ எழுதி வச்சு படிக்கிறிய, இதை விட மானக்கேடு வேறு எதுவும் இல்லையா? ஆனாலும் சொல்கிறேன், இந்த வழக்கில் விஜயை ஒன்றா சேர்த்தது தப்பு. இப்போ விஜயை ஆதரிக்கிறீங்களா, விஜயை திட்டுறீங்களா, எதிர்க்கிறீங்களா? ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல சார். இதுதான் சார் சரியான பத்திரிகையாளனோட அடையாளம். நீங்கள் எங்களெல்லாம் ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க. எங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு இல்லை, நம்ம யாருக்கு சாதகமாகவும் இல்லை. தப்பு எந்த பக்கம் இருந்தாலும் தப்பை சுட்டி காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, தூக்கி போட்டவன் நான் தான், என்ன தான் தூக்கி போட்டாங்கன்னு ஒருத்தன் கிளம்பியிருக்கான், வழக்கு கொடுத்துருக்கான். இன்னொருத்தன் வந்து அஜய்னு ஒருத்தன், இவர் விஜய், ஒருத்தன் அஜய்னு ஒருத்தன் வந்திருக்கான். இல்லை தூக்கி போட்டது என்ன தான், நான் தான் போனேன், நான் எனக்கு எதுவும் தப்பு நடக்கலை. அப்போ விஜயோட பவுன்சர்ஸ் தூக்கி போட்டது சரத்குமாரையா இல்லையா? யார் அது சார்? அதுதான், அது வந்து போலியா யாரையோ தயார் பண்ணியிருக்காங்க. யார் போலியா தயார் பண்ணியிருக்காங்கன்னு விரைவில் வெளிச்சத்துக்கு வந்துடும். நான் இவங்களுக்கு சாதகமாக அதெல்லாம் பேசலை. நீ என்ன வேணா சொல்லுங்கள், சரத்குமார் தூக்கி போட்டிருந்தாலும் அஜயை தூக்கி போட்டிருந்தாலும் தப்பு தான். தூக்கி போட தப்பு. குப்பை மாதிரி தூக்கி போட்டால் பவுன்சர் நாயை செருப்படுத்து அடிக்கணும். அந்த பவுன்சர் கலாச்சாரத்தை விஜய் ஒழிச்சாதான் விஜய் உருப்பிடுவார். பவுன்சர் வச்சுட்டு இனிமேல் கூட்டத்துக்கு போனார்னா உருப்பிட மாட்டார். அவரை காலி பண்ணுறது வேறு யாரும் வேணாம் சார். விஜயினுடைய அந்த விஜய் வரணும்னு ஆசைப்படுறாரு அரசியலுக்கு, அந்த அரசியலை காலி பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து எவனுமே தேவையில்லைங்க. கூட இருக்க புசியானது ஒரு ஆள் போதும், கூட இருக்க ஆதவர்ஜின ஒரு ஆள் போதும். இப்போ ஒரு ஆள் இந்த IRSலேருந்து ஒருத்தன் வந்து சேர்ந்துருக்கான் பாருங்க, வேலையை VRS கொடுத்துட்டு வந்துருக்கான் பாரு. இவனுக்கு கொடுக்கப்பட்ட அஜந்தா, அவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? பிஜேபி கவர்மெண்ட் சொன்னதை செஞ்சார் போன பீரியடில். இதே விஜய் போய் அவர் ரைட் அடித்தார், இதுதான் அவன் சொன்னதை செஞ்சார். இப்போ பிஜேபி அனுப்பி விட்ருக்கு, போய் அங்கே நின்று எல்லா வேலையும் செய்யணும். இவருடைய கணக்கு புள்ள ஒருத்தர் இருக்கார், வெங்கட்ராமன், அவர் தான் பொருளாளர். இவன் இந்த ஆளெல்லாம் வச்சு கட்சி நடத்தினா உருப்பிடுமா கட்சி? கூட வந்து தம்பி ஜெகதீஷ்னு கூட ஒருத்தர் இருக்கார், அவர் இங்கே சினிமாவில் சுற்றிட்டு இருந்தார். இப்போ அவர் பெரிய தயாரிப்பாளர் ஆகிட்டார். விஜயனுடைய மொத்த அவர் வந்து சொல்ல முடியாது, அவர் பினாமியாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் சும்மா சாதாரணமாக இருந்தவர். இன்றைக்கி விஜயை விட விஜயை செல்வாக்கு மிக்க மனிதர்கள் இல்லை. 4 பேர் வந்து அவரை வந்து கார்னர் பண்ணி அவங்க தான் வழி நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த 4 பேரில் தம்பி ஜெகதீஷன் ஒரு ஆள், வெங்கட்ராம ஒரு ஆள், புசி ஆனந்த் ஒரு ஆள். ஆதவர்ஜனாக அங்கே வேலை கிடையாதுங்க. ஆதவர்ஜனா காசு செலவு பண்ணுறதோடு சரி. அவர் ஏன் காசு செலவு பண்ணுறாருன்னா, எப்படியாவது தமிழ்நாட்டில் மறுபடியும் சுரண்டல் லாட்டரியை கொண்டு வந்துடணும், ஏழை பாழைங்கள்லாம் இருக்காங்களா அவங்கள்ட்ட மொத்த காசையும் உருவணும். இவங்க மாமனாரை தானே பண்ணார். மார்ட்டின் வேலை என்ன? சுரண்டல் லாட்டரியும் 1 நம்பர் லாட்டரியும் வச்சு தான் கோடியாக கொள்ளடிச்சு ஈடியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவர். ஈடியினுடைய என்னை கொண்டாலும் ஈடி அவர் பிடிச்சி உள்ளே போடும். இவர் தான் யோகியதை பேசிக்கிட்டு இருக்காருங்க. ஆதவர்ஜனா தமிழே பேச தெரியாது. அடிப்படையில் நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்ல வரணும், உனக்கு என்ன தெரியும்? உனக்கு காசு வச்சுருந்தா நீ பெரிய அரசியல்வாதியை மாறிட முடியுமா? திருமாவளவனை கலைக்கிறதுக்காக அமுச்சு விட்ட யாரோ எய்த அம்பு அது. சுய அறிவுலாம் கிடையாது ஆதவர்ஜனாக்கு, காசு மட்டும் தான் இருக்குது. அடிப்படை அறிவே இல்லாதவனை தான் கூட வச்சுட்டு இருக்காரு விஜய். இந்த ஆட்கள் போதும் சார், இந்த 4 பேர் போதும் விஜய் காலி பண்ணுறதுக்கு. இப்போ அது போதாதுன்னு இந்த பவுன்சர் கூட்டம் வேற வந்திருக்கு. இந்த பவுன்சரை வச்சு அரசியல் நடத்துகிற எவனுமே உருப்பிட்டது இல்லைங்க. சினிமா ஷூட்டிங்கா சார் அது? விஜய்க்கு தெரியாதா பவுன்சர்ஸ் வச்சா? விஜய்க்கு என்ன தெரியும் சார்? எழுதி கொடுக்குறத படிக்க தெரியும் சார். அதனால தான் விஜய் தற்கூறின்றேன் நான். விஜய் ரசிகரை இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்போ விஜயே சொல்கிறேன் தற்கூறின்னு. மக்கள் பணி ஒப்பிக்கிறார். அவர் என்ன தெரியுது அரசியல்? தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பேச வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்குது? பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டியதெல்லாம் பேசலைன்னா நீ வந்து தலைவனாகவே மாற முடியாது. இதெல்லாம் சினிமா ஷூட்டிங்கா? தலைமைச் செயலகம் செட்டு போட்டு நேராக போய் சிஎம் நாற்காலில் உட்கார்றதுக்கு? இல்லை சர்க்கார் படமா சார் ஒரு விரல் புரட்சி பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துறதுக்கு? மாநாட்டிலே சார் மாநாடுன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து, பொதுக்கூட்டம். ஏன் அப்படி சொல்றீங்க? பொதுக்கூட்டம் சார், மாநாடுனா அதுக்கு அடையாளம் இருக்கு சார். நீங்க முதல்ல சொல்லும்போது சரி வாய் தவறி சொல்லிட்டீங்க அப்படினா அதெல்லாம் கிடையாது. நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்க விஷயம் தான் அது. மாநாடே கிடையாது, பொதுக்கூட்டம். மாநாட்டுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. மாநாடுனா
வருகிற தொண்டர்களை நல்வழிப்படுத்தி அவனை அரசியல்படுத்தி அவனுக்கு வந்து அரசியல் பயிலரங்கம் கொடுத்து அவனை வந்து அந்த எது அரசியல் நீ போய் நாளைக்கு என்னுடைய கொள்கையும் என்னுடைய தாவேகா கட்சியை பற்றி இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லணும்னு என்ன கன்றாவையை சொல்லி கொடுத்தீங்க அவனுக்கு வந்தவன் கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே மயக்கத்தில் இருந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சே 200 பேர் கிட்டத்தட்ட மயங்கி விழுந்திருக்காங்கன்றாங்க வெயிலினுடைய தாக்கத்தினால. நீ ஒரு கூரை போட முடியாது, கோடி கோடியாக சம்பாதிச்சு தானே வந்திருக்கீங்க. என்ன கேடு காலம், 1.5 லட்சம் பேருக்கு உட்கார்ற மாதிரி கூரை போட முடியாதா சார்? ரேம்ப் வாக் வந்து அப்படியே நீ என்ன பாரின்ல இருக்கீங்களா நீங்க? சாயங்காலம் தான் மீட்டிங் வைக்க போறீங்க. அதே தற்குறி ரசிகனா இருக்கானே, முதல் நாள் ராத்திரியே போய் இடம் பிடிக்கிறானே அவன் எங்கடா மேலே ஏறிட போறான்னு கிரீஸ் தடவுறீங்க. உலகத்திலே கிரீஸ் தடவுன ஒரே கட்சி தாங்க கிரீஸ் நாயகன். என்ன சொல்றது நாங்கள் சொல்லுங்க. ஸோ இது வந்து ஏன் பொதுக்கூட்டம்னு சொல்கிறேன்னா, பொதுக்கூட்டம் தான் சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்கும். 6 மணி 7 மணிக்கு கூட்டம் ஆரம்பித்தா 10 மணிக்குள்ளே முடிச்சிடணும். இப்போ ஸோ அதுக்குள்ளே முடிஞ்சிடும் ஒரு 3 மணி நேரம். இவர் 35 நிமிஷம் பேசினார். 35 நிமிஷம் பேசுறதுக்கு முதல் நாள்லேருந்தே அவ்வளோ கூட்டம் மக்கள். சரி வந்தானே, அவனுக்கு ஏதாவது அரசியல் படுத்துனீங்களா? உன் கட்சி கொள்கை நான் சொல்லி கொடுத்தீங்களா? அவன் போய் ஊரில் போய் என்ன சொல்லுவான்? மாநாட்டுக்கு போயிட்டு வந்தேன், நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளோ பேர் பேசுனாங்க, இவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க, முன்னாடி தேர்தலில் இதெல்லாம் நடந்திருக்கான், நீ வரப்போகிற தேர்தலில் நம்ம இவ்வளோ கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம ஓட்டை நம்மளே போடணும், நம்ம ஓட்டை எவனும் திருடிடக்கூடாது, ஓட்டுச்சோரி அதாவது ஓட்டுச்சோரியெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கானுங்க, ஓட்டு திருடனுங்க, திருடி பதவி பிடிச்சி உட்காந்துருக்கானுங்க, இந்த நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்கானுங்க, இதெல்லாம் அவர் பேசினார். சொல்லவே வேணாமா சார்? இது என்ன சார் சொல்லி கொடுத்தீங்க? மோடிஜி அப்படின்ட்டா போதுமா? ஓட்சோரி அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல, விட்டுட்டீங்களே வாய்ப்பை விட்டீங்களா சார்? உங்களுக்கு பாஜகவை திட்டாராம், மோடிஜி அப்படின்ட்டா திட்டாரா? யாருக்கு காது குத்துறீங்க? பூரா பயிலும் காது குத்தணும் தான் இங்கே. விஜய் வந்து ஒரு அதாவது நாடகத்தனத்திலையும் பயங்கரமான ஒரு நடிகர் சார். அவர் நிஜத்திலையும் நடிக்கிறாரு, சினிமாவில் நடிக்கிறாரு. ஆனால் பாவம் அவர் நடிக்கிற படம் தான் சரியாக போக மாட்டேங்குது. ஒரு தயாரிப்பாளர் கூட உறுப்பு இல்லை அவரை வச்சு எடுத்தவன். என்ன சொல்ல வரீங்கன்னா, விஜய் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை சூழலுக்குள்ள இல்லை, ஒரு கற்பனையான ஒரு உலகத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமாம் சார். தன்னை வந்து ஒரு பெரிய முதலமைச்சர், நாம தான் முதலமைச்சர் சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, அவன் ஆள் மனசில் போய் சொல்லிட்டான், நீ பெரிய நடிகண்டா நீ பெரிய ஆள்றான்னு சொல்லிட்டான்னு. அதே மாதிரி அவங்க நட உடை பாவனையெல்லாம் இருக்கும். அது மாதிரி விஜய்கிட்ட யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்கு, வா நீ தான்ப்பா தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் வருங்காலம், நீ தான் தமிழ்நாட்டையே கட்டி ஆள போறேன்னு யாரோ சொல்லிட்டாங்க போது உள்ள. அதனால அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது என்ன ஒரு ஆணவம் இருந்ததோ மற்றவர்கள்கிட்ட, அதே ஆணவ போக்கு தான் இருக்கு. 35 நிமிஷம் பேசுறாரு சார் இவரு. பின்னாடி நிற்கிற அத்தனை பேரும் வந்து உட்காரல யாருமே. ஆதவர்ஜினால் ஆரம்பிச்சு புசி ஆனந்தில் ஆரம்பிச்சு யார் எல்லாம் நிற்கிறாங்க அட்டென்ஷன்ல. என்ன பயமா? விஜய் என்ன மனுஷன் தானே, கடவுளா? அவங்கள உட்கார வச்சு ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே மேடையில் பேசும்போது அவங்களுடைய அமைச்சர்களை மூத்தவர்களெல்லாம் உட்கார வச்சு தான் அழகு பார்க்கும். எவ்வளோ அயோக்கியத்தனம், எவ்வளோ திமிர்த்தனம் அது. ஆணவத்தின் உச்சம் சார் அது. இதெல்லாம் எடுபடாது சார். இந்த திமிர்த்தனம் விஜய்க்கு இருந்தால், அதாவது ஒரு அழகு வேணும், ஒரு பேச்சில் ஒரு தெளிவு இருக்கணும். உன்னை பேசும்போது உங்கள் பேச்சை ரசிக்கணும் நம்ம. அப்படின்னா அவ்வளோ பெரிய ஆளுமை மிக்க பெண்மணி ஜெயலலிதா கிட்ட இருந்த ஒரு தன்மை விஜய் கிட்ட இல்லையா? அப்படிதான் சார். ஜெயலலிதாவையும் விஜயும் ஒப்பிடவே முடியாது சார். அதனால தான் சொன்னதுக்காக கேட்கிறேன். இல்ல தலைவி, பெரிய அப்படிப்பட்ட தலைவி கூட ஜெயலலிதா கிட்ட கூட அமைச்சர்கள் உட்கார வச்சாங்க. ஆமாங்க. ஒரு நிர்வாகிகளை மதிக்க தெரிஞ்ச பண்பு இருந்துன்னு சொல்ல வரேன். உனக்கு தான் எதுவும் நீ தான் தற்கொலையாச்சு. பண்பு விஜய் கிட்ட இல்லையா? ஜெயலலிதா கிட்டன்னு சொல்ல வரல. ஜெயலலிதாவே ஆணவம் மிக்க பெண்மணி தான் சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்களே அவங்களுடைய அமைச்சர்களையும் மூத்தவர்களையும் உட்கார வைப்பாங்க ஸ்டேஜில். நீ எல்லாரும் நிப்பாட்டி 35 நிமிஷம் அத்தனை பேர் நிற்கிறானே அட்டென்ஷனில். ஏன் பயமா உட்காந்தா? கட்சியை விட்டு தூக்கிடுவியா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? நேரில் ஏறி உலகத்திலே அப்பாவும் அம்மாவும் செட் ப்ராப்பர்ட்டியை வச்சது வேறு யாரும் கிடையாது, இவர் தாங்க. எஸ்எஸ்சி உண்மையிலேயே மனசார அவர் அந்த மீட்டிங் போயிருக்க மாட்டார். கட்டாயப்படுத்தி கூட்டு போய் மேடையில் உட்கார வச்சுருப்பாங்க. அவங்க அம்மா அதுக்கு மேலே பாவம். இப்போ ஒரு நண்பர் வந்து ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் சொன்னார், ஜெயலலிதா இது நம்ம ஸ்டாலின் அங்கிள்னு சொல்கிறீங்க, உங்கள் அம்மா அங்கே ஆண்டின்னு உட்காந்துக்குது, உங்கள் அம்மா ஆண்டின்னு சொல்ல வேண்டியதானே, இல்லை ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லி பேசிருக்க வேண்டியதானே? அது என்ன ஆணவ போக்கு சார்? பர்சனலாக பேசுறதுக்கும் பொது வழியில் பேசுறதுக்கும் நாகரிகம் வேணும் சார். நாகரிக பேச்சு இருக்கிறவங்க தான் நல்ல அரசியல் தலைவராக மாற முடியும். பொது வழியில் நம்ம ஊடகத்தில் பேசுகிறோம்,
ஊடகத்தில் பேசும்போது எந்த வார்த்தையை பேசணும் எந்த வார்த்தையை பேசக்கூடாதுன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல. அப்புறம் என்ன மானாவுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு கேட்குறிய? அது ஒரு தலைவன் பேசுகிற அழகா? நீ தலைவனா? நீ அப்ப சீமான நிமில் விமர்சனம் பண்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது, அப்படிதானே? ஆமா, சீமானை விட நீ தரந்தாண்டு போயிட்டியே. நம்ம சீமானே திட்டுறோம். சீமான் வந்து ஒரு மிகப்பெரிய தற்குறி. சீமான் விஜய் திட்டாருங்கிறதுக்காக சீமான் மீது நிறைய விமர்சனங்கள் வச்சோம். அப்ப இனிமேல் சீமானுக்கு எதிரா விஜய்க்கு ஆதரவா சீமானை எதிர்த்து திட்டி பேசி நிறைய விமர்சனம் பண்ணோம்ல, இனிமேல் விஜய்க்கு ஆதரவா விமர்சனம் பண்ண முடியாது. இல்ல அதாவது ஆக்சுவலா நீங்க என்ன சொல்ல வந்தாலும் நான் ஒரே விஷயம் ஒரு வரியில சொல்லணும்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் நகர்வுகள், அரசியல் பொது வெளியில பேசக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சீமான் மீது நமக்கு மாறுபட்ட பல கருத்துக்கள் இருந்தாலும் அவருடைய பேச்சை ரசிக்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பேச்சிலுடைய விஷயங்களில் எந்த இடத்துல எதை பேசினா கைத்தட்டல் வாங்குவான்னு அவருக்கு தெரிஞ்சு பொய்யை கூட உண்மை மாதிரி ஒழுங்காக பேசுவார். புரிஞ்சுக்கணும் அதை. நீங்கள் பொய் தான் சீமான் பேசுறது முழுக்க பொய், அதில் உண்மை இருக்கிறது இல்லை. ஆனால் உண்மை மாதிரி பேசி மக்களை தன்வயப்படுத்துவார். இந்த தற்குறிக்கு அந்த கன்றாய் கூட தெரியலையே சார். எழுதி கொடுக்குறான் சார், ஆவேசமாக பேசிக்கொண்டே வலது பக்கம் திரும்பவும், ஆவேசமாக பேசவும். ஆடு ரவுண்ட் பண்ணுறான். சினிமா ஷூட்டிங்கில் இருக்கும் சார். நீங்கள் நடந்து வரீங்க, நடந்து வரும்போது அப்படியே ரைட்டில் ஒரு லுக் அப்படி கோவமாக பார்த்துட்டு லெஃப்ட்டில் திரும்பி சிரிக்கிறீங்க சார். இதுதான் சார் சீனு, இதில் வாங்க சார், டைலாக் அப்புறம் போட்டுக்கலாம் சார். அதே மாதிரி வருவான். அதை எல்லாம் எழுதி கொடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் சொல்லிக் கொடுப்பான். அதே மாதிரி அங்கே எழுதி கொடுத்துருக்காங்க. கண்ணாடியே தேவையில்லை, பெருசாக போல்டாக இருக்குது. ஒருத்தர் வீடியோ ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கான், அந்த ஃபோட்டோவிலே தெரியுது இவருடைய பேரை எழுதி வச்சுருக்கான். திருப்பரங்குன்றம் வேட்பாளர் விஜய், மேலூர் வேட்பாளர் விஜய், சோழவந்தான் வேட்பாளர் விஜய், எல்லா இடத்துலையும் விஜய், எல்லா இடத்துலையும் விஜய், எல்லா இடத்துலையும் நீ தான் நிற்க போகிறேன்னு தெரியும். குழந்தை கூட தெரியும் நீ தான் நிற்க போகிறேன், நீ தான் சொல்ல போகிறேன்னு உனக்கு தெரியுமில்ல. அந்த ஸ்பீச்சில் ஊர் பேரை நம்ம மறந்துடும். ஊர் பேரை எழுதி வச்சுக்க தப்பு இல்லை. அது எல்லா இடத்துலையும் விஜய்ன்னு இருக்குல்ல, ஏன் விஜயின் பேர் போட்ட? மறந்து போய் வேற யார் பேரையா சொல்லிடுவியா? எஸ்ஏசி சோபா சந்திரசேகர் மாற்றி சொல்லுவியா என்ன? இல்லை புசி ஆனந்த் சொல்லுவியா என்ன? எதுக்கு விஜய்னு எழுதி வச்ச? அப்படியே எழுதி கொடுத்தாலும் அந்த தற்குறி எழுதி கொடுத்தாலும் இந்த தற்குறி என்ன பண்ணிருக்கணும்? அதை அடிச்சிருக்கணும் இல்லை? ஏன்டா என் பேர் எனக்கு பேச தெரியாதாடா முட்டா பயலா? எவன்டா எழுதி கொடுத்தாலும் திட்டிருக்க வேணாமா? செஞ்சிருக்கணும் வேணாமா சார்? இந்த கன்றாவியெல்லாம் வச்சுக்கிட்டு நீ எப்போ நாட்டை ஆள முடியும்? இன்னொரு விஷயம், இந்த கூட்டத்தை பார்த்த உடனே அரசியல் கட்சிகள்லாம் மிரண்டு போயிட்டு தான் சொல்கிறாங்கல்ல. அயோக்கியத்தனத்துடைய அடுத்த கட்ட உச்சம் அது. நான் சொன்ன கணக்கு தான். வந்த கூட்டம் 5 லட்சம் கூட வச்சுங்க சார். 234 தொகுதியை டிவைட் பண்ணுங்க. நீங்கள் சில ஆயிரம் வாக்குகளை வைத்து அந்த தொகுதியில் எம்எல்ஏவா ஜெயிக்க முடியுமா? 172 பேருக்கு மேலே நீங்கள் ஜெயிச்சாதான் நீங்கள் உட்கார முடியும். முதல்வர் நாற்காலியில் உட்கார்றதுனா அவ்வளோ சாதாரணம் கிடையாது சார். என்ன அரசியல் உங்களுக்கு புரிதல் இருக்குது? அரசியல் புரிதல் என்ன இருக்குது? ஓட்டு போட்டால் நீ எல்லாம் முதலமைச்சர் ஆகிட முடியுமா? விஜய் கடுமையாக திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, விட்டா இன்னும் பயங்கரமாக திட்டுவீங்க. பரவாயில்ல, இது போதும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. திட்டினதா நீங்கள் நினச்சிக்க வேணாம், ஆலோசனை தான் கொடுக்குறேன். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன். அரசியல் கற்றுக்கிட்டு வாங்க, நம்மளே கூட பேசலாம். நல்லா நிறைய விஷயம் முன் வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களும் சரி, விஜயோட கவனத்திற்கும் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை போய் சென்று சேரும் அப்படின்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.